கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மே 23ஆம் தேதிக்குள் கரை திரும்ப வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக கடற்கரை, குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 40 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளில், இந்த கடற்கரை பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும், ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் 25ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு எச்சரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை வரப்பட்டுள்ள நிலையில் பேரிடர் சூழலை திறம்பட கையாளுவதற்கு வழங்கப்பட்டுள்ள நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடந்த 15ஆம் தேதி அன்று அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசு சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வரப்பட்டுள்ள நிலையில் மீன்வளத்துறை ஆணையர் மூலமாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கடலோர பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள 437 முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மூலம் மீனவர்களுக்கு பலத்த காற்று, கடல் அலை குறித்தும் பொதுமக்களுக்கு கடல் சீற்றம் குறித்தும் எச்சரிக்கை தகவல்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் பொறுத்தவரையில் ஆழ்கடலிலே மீன்பிடிக்க சென்றவர்கள் 23ஆம் தேதிக்குள் கரை திரும்ப வேண்டும் எனவும், குறிப்பாக தமிழக கடற்கரை, குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் 40 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வேகமாக வீசக்கூடும் என்பதனாலே மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.